அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் அன்பால் வணங்கி மகிழ்கின்றேன். இது மின்னல் கலைக்கூடத்தின் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் பகுதிக்காக கவிஞர் எழிலன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கவிஞர் எழிலன் அவர்களே வணக்கம். வணக்கம். கவிஞர் எழிலன் அவர்கள் திருச்சி மாவட்டம் அழகாபுரி தந்த அற்புத கவிஞர். கந்தசாமி என்ற இயற்பெயர் கொண்டவர். தமிழின் மீதில் உள்ள பற்றின் காரணமாக எழிலன் ஆக நம்முன் கவிதைகளை வடித்து கொண்டிருக்கின்றார். 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார். பல்வேறு இலக்கிய அரங்குகளில் கவிமழை பொழிந்திருக்கின்றார். இவரது 50வது நூலாக தளபதி 73 என்ற நூல் ஓரிரு மாதங்களில் வெளியிடப்பட இருக்கின்றது. உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில் ஆய்வாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். தமிழக அரசு இவருக்கு தூய தமிழ் பற்றாளர் விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறது. கவிமாமணி, எழுச்சி பாவலர், பகுத்தழிவு பேர்வழி, அமிர்த கவி என்று பல்வேறு விருதுகளை பல்வேறு இலக்கிய அமைப்புகள் மூலமாக பெற்றிருப்பவர். பாரதி கலைக்கழகம், வில்லிவாக்கம் உலகத் திருக்குறள் வாழ்வியல் சங்கம், வானவில் பண்பாட்டு மையம் ஆகிய இலக்கிய அமைப்புகளில் செயலாளராக முக்கிய பொறுப்பு வகிப்பவர். 6 சிறுவர் இலக்கிய நூல்களை வழங்கியிருக்கின்றார். 2 குறுங்காவியங்களை படைத்திருக்கின்றார். 2 பிழைத்தமிழ் நூல்களை தந்திருக்கின்றார். ஒரு காதல் நூலையும் எழுதியிருக்கின்றார். இந்த அற்புத கவிஞர் இன்று இங்கே தங்கள் முன் வந்திருப்பது நமக்கு கிடைத்த பேறு. அவரை நேர்காணல் செய்வதற்காக பொன்மனச் செல்வன் கவிஞர் டாக்டர் கார்மிலோன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிலோன் அவர்களே நன்றி. தங்கள் உரையாடல்களை தொடர்க. உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அன்புலக சக்கரவர்த்திக்கு நன்றி. நான் புத்தகங்களை தீவிரமாக வாசிக்கும் பழக்கம் உள்ளவன். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை படிக்கும்போது கையில் பேனாவும் வைத்திருப்பேன். முக்கியமான பகுதிகளை அண்டர்லைன் செய்வேன். நஞ்சம் கவர்ந்த பகுதிகளை பெரிதாக வட்டமிட்டுக் கொள்வேன். எனவே நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் என்றால் அதில் ஏகப்பட்ட கிறுக்கல்களும் அடிக்கோடுகளும் இருக்கும். அந்த அளவுக்கு வாசிப்பை நேசிப்பவன் நான். சமீபத்திலே இனியவை 70 என்ற இந்த ஒரு அற்புதமான புத்தகத்தை வாசித்தேன். வாசி முடித்தவுடன் மிகவும் பிரமித்தேன். ஏனென்றால் இந்த புத்தகத்திலே உள்ள பாடல்கள் அனைத்தும் கற்கண்டு குவியலாய் அப்படியே உள்ளத்தில் நங்கூரமிட்டு நிற்பது போல் இருக்கின்றன ஒவ்வொரு கவிதையும். இது படிக்கும் போதே இப்படி ஒரு பரவச உணர்வு ஏற்படுகிறது என்றால் இதனை எழுதிய கவிஞருக்கு எத்தகைய ஒரு வேகம், ஆர்வம் இதனை எழுதும்போது இருந்திருக்கும். அந்த வேகமும் ஆர்வமும் வார்த்தைகளில் அலை அலையாய் வந்து விழுகின்றது. மிகவும் அருமை. நிறைய பாடல்கள் இருக்கின்றன. 4 பாடல்கள். அந்த 4லும் ஒவ்வொரு பாடலிலும் ஒரே ஒரு பத்தியை மட்டும் இங்கே சொல்கின்றேன். அது போதும். இந்த புத்தகத்தின் சுவையை சொல்வதற்கு நான் சொல்கின்ற இந்த ஒவ்வொரு பத்தியுமே போதும், பெரிதாக கூறும். உனக்காகவே, காதல் உள்ளத்தில் வேகத்தை பாருங்கள். உனக்காகவே அழைத்தால் வருவேன் துணையாய்,
அன்பில் இருப்பேன் இணையாய், செழித்திடத் தொடர்வேன் நீராய், நிலைத்திடப் படர்வேன் வேராய், வீழ்த்திட இருப்பேன் ஒளியாய், விழைந்திட இருப்பேன் கலையாய், நீ உழைத்திட இருப்பேன் உடலாய், நான் உனக்கே இருப்பேன் உயிராய். அன்பு நண்பர்களே, கவிஞனின் கற்பனையை பாருங்கள். பொதுவாக எல்லாவற்றையும் மேலெழுந்த வாரியாக பார்த்து விட்டோம். இது காதல் கவிதை என்பதனால் உமர் கய்யாம் போல் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அற்புத கவிஞனும் அப்படித்தான். இங்கே பாருங்கள், இயல்புனை அளவு கூட இங்கே விரசம் இல்லை. ஆனால் அந்த ரசம், கனி ரசம், கற்பனையின் ஊற்று எப்படி வார்த்தைகளிலே வருகிறது பாருங்கள். நீ உழைத்திட இருப்பேன் உடலாய். ஆருயிர் காதலின் வெளிப்பாடு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். நீ உழைத்திட இருப்பேன் உடலாய், நான் உனக்கே இருப்பேன் உயிராய். வாழ்க்கை தத்துவமே அதுதானே. ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லறத்தை நடத்துகின்றார்கள், நல்லறமாய் காணுகின்றார்கள் என்றால் அடிப்படை இதுதான். என்ன அழகாக இதனை சொல்லி உள்ளார் பாருங்கள். கவிஞனின் கற்பனையை பாராட்ட வேண்டும். கடுகளவு கூட அதிலே மாறுபட்ட எண்ணத்திற்கு இடமே இல்லை. ஆனால் சொல்வதை சுருக்கென்று மனத்தில் தைக்கும்படியாக சொல்லி உள்ளார் பாருங்கள். அதுதான் கவித்துவம் என்பது. இன்னொன்று, இதயம் ஒன்றற்றும். இதுவும் ஒரு பெரிய கவிதை. ஒரே ஒரு 10 மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். முத்தம் பதிக்கும் நிலவே, என் மோகம் தணிக்கும் மலரே, சித்தம் செழிக்கும் கலையே, உயர் சிகரம் இருக்கும் மலையே, புத்தம் புதிய சிலையே, நாளும் பொங்கும் மனத்தின் அலையே, நித்தம் உன்னை நினைப்பேன், என் நெஞ்சம் நிறைய இணைப்பேன். அல்லும் பகலும் 60 நாழியும் காதல் வயப்பட்டவர்களின் மனத்திலே, காதலன் மனத்திலே காதலி இருப்பாள், காதலி இதயத்தில் காதலன் இருப்பான். சுவாசம் எப்படி அணிச்சியாக நடைபெறுகிறதோ அதை போல் இந்த அன்பு பரிமாற்றமும் ஒருவர் உள்ளத்தில் ஒருவரும் இணைந்து இணை பிரியாது இருப்பது என்பதுதான் காதலின் அடிப்படை உண்மை. அதனை எவ்வளவு அழகாக இந்த கவிஞர் சொல்லி உள்ளார் பாருங்கள். பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு வரியும் உணர்ச்சியை அப்படியே கொண்டு வந்து தருகிறது. வாசிப்பவர் மனதிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதுதானே புத்தகத்தின் வெற்றிக்கு அடையாளம். ஒரு கவிஞரின் தனித்துவமே அதுதானே. நிலைக்கும் காதல். இந்த புத்தகம் முழுவதுமே காதல் கவிதை தான். அதை சொல்லிவிடுகிறேன். இங்கே பாருங்கள், எண்ணம் எல்லாம் நன்றாகி, இதயம் இரண்டும் ஒன்றாகி. காதலுக்கான தத்துவத்தை சொல்கிறார். இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ். லவ்னா என்ன? இதான் அடிப்படை தகுதி. இதான் இருக்கணும். அவர் மேக்ஸிமம் ஆட்டம் போட்டார் பாருங்க. எண்ணம் எல்லாம் ஒன்றாகி, இதயம் இரண்டும் நன்றாகி, வண்ண கனவை காணுதற்கு வழியை காட்டும் மொழியாக, விண்ணை ஆளும் எண்ணத்தில் விருப்பம் கொண்ட உள்ளத்தில் என்றும் இருப்பது நற்காதல், இணைந்து நிற்பது நற்காதல். காதலுக்கான இலக்கணம் இதுதான். அந்த விண்ணையும் எட்ட வேண்டும், வானமும் வசப்பட வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் வேட்கை இருந்தால்தான் அங்கே காதல் துளிர்க்கும். அந்த காதல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எத்தகைய தடைகளையும் தகர்க்கும். அதுதான் காதலின் இலக்கணம். நீண்ட கவிதை, ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும்தான் சொன்னேன். கவிஞரோட அந்த கற்பனை வளத்துக்கு பாருங்க. சொல்றது சும்மா அப்படி இப்படி இஷ்டத்துக்கு சொல்லலை. ஒவ்வொரு வரியும் வைர வரி. இப்படிதான் இருக்கணும். இஸ் மேக்கிங் கிளியர் கட் டெஃபினிஷன் ஃபார் லவ். அற்புதம். நிறைவாக ஒன்றே உண்டு, ஒரு பேரா. அழியா காதல். காதல்னா ஏக்கச்சிக்க பிரச்சனை எல்லாம் இருக்கும்ல, அதையும் சொல்றாரு பாருங்க. காதல் என்னும் பாதையிலே கல்லும் முள்ளும் கலந்திருக்கும். உண்மைதானே? அது தெய்வீக காதலாக இருக்கட்டும், சாதாரண காதலாக இருக்கட்டும், காதல் என்று வந்து விட்டாலே கலவரம் நிச்சயம் இருக்கும். இல்லை என்றால் அது காதல் என்று சொல்வதற்கில்லை. காதல் என்னும் பாதையிலே கல்லும் முள்ளும் கலந்திருக்கும். மோதல் ஒன்றே முன்னிலையில் முதலாய் வந்து நின்றிருக்கும். சாதி மதங்கள் மேலேறும், சாத்திரம் சடங்குகள் மீறி வரும். நீதி நெறியோ உறங்கிவிடும், நெருப்பே கரையாய் நிமிர்ந்திருக்கும். புராண காதல்கள், இதிகாச காதல்கள், வரலாற்று காதல்கள் என்று எந்த காதலை பற்றி எடுத்துக்கொண்டாலும், காதல் காவியத்தை படித்தாலும் அங்கே
காதல் என்று ஆரம்பித்து விட்டால் மோதல் தானே இருக்கிறது. அந்த மோதலையும் தாண்டி காதல் வெற்றி பெற வேண்டும் என்றால் காதலன் காதலி இருவருக்குமே மன உறுதி வேண்டும். எத்தனை இடர்கள் வந்தாலும் தாத்தறிவோம் என்று துணிந்து நின்றால்தான் காதலில் ஜெயிக்க முடியும். காதலர்களுக்கான உள்ள உறுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இந்த புத்தகத்தை படித்தால் நிச்சயம் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்திற்கு அற்புதமான விளக்குவரை தந்து விட்டேன். குறிப்பாக இளைஞர்கள் வாசிக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. இப்போது அன்பு நண்பர்களே, இந்த புத்தகத்தை எழுதியுள்ள வாசல் எழிலன் ஐயா அவர்களை நாம் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். வாசல் எழிலன் ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். முத கேள்வி, வாசல் எழிலன்ற பேரு அப்படி ரொம்ப தட் சவுண்ட்ஸ் பிக் பந்தாவர். இது உங்களோட கவிப்பெயரா அல்லது இயற்பெயரே தானா? அதை சொல்லுங்க. என்னுடைய இயற்பெயர் கந்தசாமி. என்னுடைய தாத்தாவின் நினைவாக என்னுடைய தாயும் தந்தையும் இந்த கந்தசாமி என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள். நான் அரசு பணியாளராக வந்ததற்கு பிறகு நாம் கவிதை எழுத வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது வெளித்தொடர்பு வைத்து கொண்டாலும் நாம் புனைப்பெயரில் தான் பயன்படுத்த வேண்டும் என்று பலரும் வைத்து கொண்டு இருப்பதனால் நானும் ஒரு பெயர் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். அப்படி விரும்பும் பொழுது கந்தசாமி, கந்தன் சாமி, கந்தன் என்றால் அழகு, அழகு என்றால் எழிலன், அதனால் எழிலன் என்ற பெயரை வைத்து கொண்டேன். நான் கவிதை உலகிற்கு வந்ததற்கு பிறகு அருமை நண்பர் வசந்த பிரியன் அவர்கள் வாசல் கவிதை அமைப்பு என்று ஒன்றை தொடங்கலாம் என்று எங்களிடம் ஆலோசனை கேட்டார். அப்பொழுது அந்த கவிதை அமைப்பை தொடங்கி தொடர்ந்து 12 ஆண்டுகள் அவர் நடத்தி இந்த உலகை விட்டு அவர் சென்று விட்டார். என்றாலும் கூட அதன் நினைவாக நாம் வாசல் என்ற பெயரை இணைத்து கொள்ள வேண்டும் என்று வாசல் வசந்த பிரியன் இருக்கும் பொழுதே சொல்லியிருந்தார். எனவே எழிலன் என்ற பெயரில் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்கிறார். தஞ்சை எழிலன் என்ற நண்பரும் கூட இருக்கிறார். எனவே வெறும் எழிலன்னா யாருக்கும் தெரியாது, நாமும் சேர்த்துக்கொள்வோம் என்று வாசல் வசந்த பிரியன் இருக்கும் பொழுதே வாசல் என்ற அடைமொழியை நான் சேர்த்து கொண்டு வாசல் எழிலன் என்று ஆகிவிட்டேன். எனவே அந்த பெயரை இப்பொழுது நிலைத்து கவிதை உலகில் ஓரளவிற்கு சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த பெயராக இருக்கிறது. ஆனால் வாசல் என்று ஏன் இவர் வைத்து கொண்டார், என்ன காரணம் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய கவிஞர்கள் பலரும் உண்டு. என்ன வாசல்னா என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே வாசல் கவிதை அமைப்பின் நினைவாக வசந்த பிரியன் அவர்களினுடைய நினைவாக என்னுடைய பெயரை வாசல் என்று சேர்த்து கொண்டேன். அருமை அருமை. தங்களின் நட்பிற்கு இலக்கணமாக தங்கள் பெயரை வாசல் எழிலன் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அருமை. அதுகூட இந்த தங்களுடைய இயற்பெயரின் சிறப்பிலேயே புனைப்பெயர் கவிப்பெயரும் அமைந்திருக்கிறது. அருமை அருமை. நாங்கள் சொன்னீர்கள் வாசல் வசந்த பிரியன் ஐயா அவர்களோடு நானும் பழகி இருக்கிறேன். நீங்கள் நீண்ட நெடுங்காலமாக பழகி இருக்கிறீர்கள். நான் பழகியது மிக குறுகிய காலம் வாசல் வசந்த பிரியன் ஐயா அவர்களோடு. அவருடைய கவி அரங்கத்தில்தான் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். சபையில் அப்படி உட்காந்தாருன்னா நடிகர் ரவிச்சந்திரன் மாதிரி இருப்பார். ஃப்ரெஷ்ஷாக அப்படி மேக்கப் பண்ணி உட்காந்த மாதிரி இருப்பார். அருமையான மனிதர். நல்லது. தங்கள் பெயர் சிறப்பை தெரிந்து கொண்டோ, நீங்கள் வசிப்பது சென்னை, சரி. தாங்கள் பிறந்தது எங்கே, வளர்ந்தது எங்கே, இப்போது இருப்பது சென்னை, சரி. தங்களுடைய சொந்த ஊர், குடும்பம், கல்வி தகுதி, பணி, அவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பிறந்தது கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிறிய கிராமம். மின்சார வசதியை நான் எம்ஏ படிக்கும் வரை பார்த்தது கிடையாது. அந்த ஊருக்கு வந்தது கிடையாது. பேருந்தோ நான் எம்ஏ முடித்தது பிறகு தான் அந்த ஊரை எட்டி பார்த்தது. அவ்வளவு சிறிய பட்டிக்காடாக இருந்தாலும் கூட அங்கே 1950 நான் பிறந்தேன். அந்த ஆண்டு தான் எங்கள் ஊருக்கு ஒருவர் பக்கத்து ஊரில் இருந்து ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கியதாக சொல்லுகிறார்கள். 1950 தொடங்கிய அந்த பள்ளிக்கூடம் 8ஆம் வகுப்பு வரை நான் படிக்கும்போது முதல் மாணவராக என்னுடைய செட்டு தான் முதலாக 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என்று வந்தது. எனக்கு முன்னால் 5ஆம் வகுப்பு வரைக்குமே இருந்த அந்த பள்ளியில் நான் படித்தேன். படிக்கும் பொழுது
வீட்டிலே மின்சார வசதி இல்லாததனால் நாங்கள்லாம் ஏரி பக்கத்திலே இருக்கிறது, பொன்னாறு என்ற ஒரு ஆறும் இருக்கிறது. அந்த ஆற்றிலே உட்கார்ந்து படித்து, பகலில் படித்து இரவிலே விளையாடி மகிழ்ந்து தூங்கக்கூடிய ஒரு கிராமம். என்னுடைய தாயும் தந்தையும் என்னை படிப்பதற்கு மட்டுமே அனுமதித்தார்கள். விவசாயம் இருந்தாலும் கூட விவசாயம் பார்த்து கொள்வதற்கு, தோட்டத்திற்கு நான் செல்வதற்கு அனுமதி கிடையாது, படிப்பு மட்டுமே. அதன்படி என்னை அந்த கிராமத்தில் முதல் ஆண்களில் எம்ஏ படித்த பட்டதாரியாக என்னை ஆக்கியது எங்கள் குடும்பம். முதலாக எங்கள் ஊரிலே எம்ஏ பட்டதாரியாக ஆகியவர் ஒரு பெண். அவர் பேராசிரியராக தஞ்சாவூர் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியர் இருந்தார். எனக்கு பிந்திய செட்டு தான் என்றாலும் கூட நான் தமிழ் கல்லூரியிலே தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தமிழ் கல்லூரியிலே புலவருக்கு போய் சேர்ந்து அங்கே 3 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் படித்தேன். 3ஆம் ஆண்டு, அதான் 4 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் படித்துவிட்டு 3ஆம் ஆண்டு போகிறதுக்கு பதிலாக பக்கத்தில் முசிறி கல்லூரியிலே பட்டா வகுப்பு வந்ததனால் அங்கே போய் பிஏ வரலாறு சேர்ந்து கொண்டேன். எனவே எனக்கு முன்னால் அவர்கள் படித்த அந்த பெண் அவர்கள் பேராசிரியராக கல்லூரியை சேர்ந்து விட்டார்கள். நான் எம்ஏ ஆங்கிலத்தை வரலாறு படித்துவிட்டு அதன் பிறகு புலவரை பாதியோடு நிறுத்திவிட்டு டிஎன்பிஎஸ்சியில் 2வது குரூப்பில் உள்ளாட்சி நீதி தணிக்கை துறையில் அலுவலராக, உதவி ஆய்வாளராக வந்து சேர்ந்தேன். கோவையிலே பணிபுரிந்து திருச்சி வந்து அதன் பின்பு என்னுடைய துணைவியாருக்கு சென்னையிலே தலைமைச் செயலகத்திலே பணி கிடைத்தவுடன் இங்கே 94ஆம் ஆண்டு இந்த சென்னை நகருக்கு நான் வந்து சேர்ந்தேன். எங்கள் ஊரிலே ஒரு முக்கியம் என்னவென்று சொன்னால், சிறிய கிராமம், மின்சார வசதி கூட 1977 வரைக்கும் இல்லாமல் இருந்த, பேருந்து வழித்தடமும் இல்லாமல் இருந்த அந்த ஊரிலே திருச்சி மாவட்டத்திலேயே அதிகமான பட்டதாரிகளை கொண்ட ஊர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது அந்த சிறிய கிராமம். அந்த ஊரிலே ஒவ்வொரு வீட்டிலும் பட்டதாரிகள் உண்டு. பொறியியல் பட்டதாரிகள் இப்பொழுது அதிகம். பல பேர் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள். பெங்களூர் போன்ற, டெல்லி போன்ற நகரங்களிலும் பணியாற்றக்கூடிய அளவிலே அந்த ஊர் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த ஊர் பள்ளிக்கூட நிர்வாகியாக இருந்த ஐயா முத்துசாமி ஐயர் அவர்கள்தான் அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவினார்கள். அதன் பிறகு அவருடைய மகன் ஐயா மனோகரன் என்பவர், அவர்தான் 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6, 7, 8 ஆகிய வகுப்புகளுக்கு எனக்கு ஆசிரியராக இருந்து தமிழ் இலக்கணத்தை போதித்து ஆங்கில இலக்கணத்தையும் கூடவே போதித்து 2லேயும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவிலே என்னை வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த மனோகரன் ஐயா அவர்களுக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எங்களுடைய பள்ளி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தபோது அனைவருமே மேட்டுப்பாளையம் என்ற உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும் பொழுது அதில் முதல் மதிப்பெண் பெறுபவர்கள் எங்கள் ஊர் மாணவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவிற்கு அந்த மனோகரன் ஆசிரியர் அனைவரையும் தயார்படுத்தி இருக்கின்றார். கல்வியிலே மிகச்சிறந்த ஊராக இப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிற அந்த ஊரை என்னால் மறக்க முடியாது. அங்கே படிக்கும் பொழுது வயல் வெளிகளிலே நான் அமர்ந்து படித்த காரணத்தினால் அந்த இயற்கை சூழல் என்னை காதல் பாடல்கள் எழுதுவதற்கு தூண்டியது. அப்பொழுது எழுதிய பாடல்தான் 70வது வயது எனக்கு வரும் பொழுது இனியவை 70 என்ற அந்த கவிதைகள் நாம் தொகுத்து 70 பாடல்களை இனியவை 70 என்று அந்த பாடலை தொகுத்து வைத்திருந்தேன். அதற்கு பெயர் கந்தசாமியின் காதல் கவிதைகள் என்று தான் வைத்திருந்தேன். ஆனால் இதை முகநூல் வட்டத்திலே தெரிவித்த பொழுது என்னுடைய அலுவலகத்திலே பணிபுரிந்த, என்னுடைய துறையிலே பணிபுரிந்த மனோகரன் என்ற ஒரு நண்பர் இனியவை 20 என்று கலைஞர் எழுதியிருக்கிறார். அதுபோல் நீங்கள் இனியவை 70ன்னு இந்த கவிதை நூலை பெயர் வையுங்கள் என்று சொன்னார். அதன்படி கந்தசாமி கவிதைகள் என்ற என்னுடைய விருப்பத்தை அடைப்புக்குறியில் போட்டுக்கொண்டு இனியவை 70 என்று என்னுடைய 70 வயதை குறிக்கக்கூடிய 70 கவிதைகளை, காதல் கவிதைகளை அதிலே பதித்திருக்கிறேன். இன்னும் பல 70 கவிதைகளுக்கு மேல் காதல் கவிதைகள் இருக்கின்றன. தொடரும். அருமை அருமை. அதாவது ஒரு கேள்விக்கு தங்களுடைய முழு வாழ்க்கை சரித்திரத்தையும் சொல்லிவிட்டீர்கள், உங்கள் ஊர் பெருமையும் சொல்லிவிட்டீர்கள். பெருங்கவிஞர் தாங்கள். மகிழ்ச்சி.
அதாவது பெருவிளக்கிலும் படுத்து மேதையானோர் உலர் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? அத்தகைய மாமனிதர் நீ. நான் வாய்க்கால் வரப்பில் படித்து பாராட்டு. எம்ஏ 2 எம்ஏ வாங்கியிருக்கிறேன். அருமை. புலவரை பாதியில் விட்டுட்டு வந்ததனால ஓய்வுக்கு பிறகு எம்ஏ தமிழை படித்து அதிலும் பிஎட் படித்திருக்கிறேன். நான் என்னுடைய கல்வி தகுதி எம்ஏ பிஎட். அருமை. இன்னொரு கேள்வி, இந்த இலக்கிய ஆர்வம், நிறைய புக்கு எழுதியிருக்கீங்க, இந்த ஒரு இது போதும், கந்தசாமியின் கவிதைகள் இளம் பிராயத்தை அந்த எண்ண ஓட்டங்கள்லாம் அப்படி துள்ளி வருது. இந்த இலக்கிய ஆர்வங்கிறது உங்களுக்கு எப்படி வந்தது? எத்தனை வயசுல இந்த இலக்கிய தாகங்கிறது உங்களுக்கு உள் மனசில் தோன்றி அதில் பயணிக்க ஆரம்பிச்சிங்க? நான் தமிழ் கல்லூரியில் படிக்கும் பொழுது தமிழில் ஆர்வம் இருந்ததுனால தான் அந்த கல்லூரியில் போய் சேர்ந்தேன். அதன் பிறகு 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது அது படித்தா வேலை கிடைக்காது என்று சொன்னதனால் பக்கத்தில் எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய முசிறியில் முதலாக கல்லூரி தொடங்கினார்கள். அது பட்ட வகுப்பு தொடங்கி விட்டார்கள். எனவே அதில் போய் சேர்ந்தால் பிஏ எம்ஏ பிஎட் படித்துவிட்டு ஆசிரியராக பணிபுரியலாம் என்று ஊரில் இருப்பவர்கள் சொன்னதனால் நான் அதை பாதியிலே விட்டுவிட்டு வரலாறிலே போய் சேர்ந்து எம்ஏ பிஎட் என்று படித்து அதன் பிறகு நான் அரசு துறைக்கு வந்துவிட்டேன். என்றாலும் இந்த இலக்கிய துறையிலே எனக்கு ஆர்வம் எப்படி வந்தது என்று சொன்னால், தமிழ் படிக்கும் பொழுது நாமும் இதை போல எழுத வேண்டும், படிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வந்தது. எனவே கதை புத்தகத்தை தவிர கவிதைகள், இலக்கியத்தில் செய்யுள் ஆகியவற்றை மட்டுமே நான் படித்து கொண்டிருந்தேன். கதையோ சிறுகதையோ எனக்கு சிறு வயது முதலே பிடிக்காது. கதை எழுதுவதும் இல்லை, சிறுகதை எழுதுவதும் இல்லை. புது கவிதையோ மரபு கவிதையோ எந்த கவிதையாக இருந்தாலும் 2 வரிகளாக இருந்தாலும் கூட சிந்தனையை தொட வேண்டும். அந்த வரி இருந்தால் போதும். நான் வரி வரியாக மரபு கவிதை இல்லாமல் தான் எழுதி கொண்டிருந்தேன். 2 நூல்களை எழுதி வெளியிட்டேன். விடுதலை தேடி, விடிவை தேடி என்ற 2 நூல்களை நான் வெளியிடும் பொழுது பகுருளி பதிப்பகத்தின் சார்பாக இந்த 2 நூல்களும் வெளிவந்தது. ஐயா பாவலர் ஏறு அவர்களுடைய மருமகனார் அந்த பதிப்பகத்தை வைத்திருந்தார். அவர்கள் மூலமாக அந்த 2 நூல்களையும் வெளியிட்ட பொழுது எனக்கு புது கவிதை மரபு கவிதை வேறுபாடு தெரியாது. அந்த நிலையில் இருக்கும் பொழுது சென்னைக்கு நான் மாறுதலாகி வரும் பொழுது என்னுடைய துறையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஐயா நம்ம குமரிச்செழியன் என்ற துரைசாமி அவர்கள் என்னை நீங்கள் கவிதை எழுதுவீர்களா என்று பேச்சுவாக்கிலே கேட்ட பொழுது ஆம் எழுதுவேன், கவியரங்கம் இருக்கிறது வாருங்கள் என்று அழைத்து சென்றார். தமிழ் இலக்கிய இயக்கம் என்ற ஒரு அமைப்பிலே பொருளாளராக கூட நான் இருந்தேன். அதன் பிறகு மிகிலை ராசபாண்டியன் அவர்கள் எல்லாம் அந்த கவி அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கிறேன். பல அமைப்புகளுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்றாலும் கூட தமிழ் இலக்கிய இயக்கத்தில் தான் முதல் கவிதை வாசித்து அங்குதான் மரபெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். தமிழ் எழுத்தாளர் கழகம் ஒன்று நமது செங்குட்டுவன் ஐயா அவர்கள் வைத்திருந்தார்கள். அதிலே நமது கவிமாமணி குமரிச்செழியன் மூலமாக புலவர் வெற்றியழகன் ஐயா எனக்கு பழக்கமானார். அவரிடம் புது கவிதை என்றால் மரபு கவிதை என்றால் என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர் வீட்டிற்கு செல்லும் பொழுது தமிழ் வளர்ச்சித்துறையில் அவர் குரலகத்தில் 2வது மாடியிலே பணியாற்றும் பொழுது நான் உள்ளாட்சி நிதி தணிக்கைத் துறையில் 4வது மாடியில் நானும் துரைசாமி என்ற கவிமாமணி குமரிச்செழியன் அவர்களும் பணியாற்றுவோம். இருவரும் ஐயா புலவர் வெற்றியழகன் அவர்களை நாள்தோறும் சந்தித்து இலக்கியத்தை பற்றி பேசி கொண்டிருப்போம். அப்பொழுது அவர் ரயிலுக்கு செல்லும் பொழுது ரயில் அடியில் உட்கார்ந்தும் கூட வெண்பா என்றால் என்ன, ஆசிரியப்பா என்றால் என்ன, என்சீர் விருத்தம் என்றால் என்ன என்று பல கவிதைகளுக்கும் அவர் இலக்கணம் சொல்லுவார். வெண்பாவிற்கு நான் இலக்கணம் எழுதி மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கூட எழுத தெரியாத நிலையில் ஒரே ஒரு வினாடியில் ஒரே ஒரு நிமிஷத்தில் ஐயா புலவர் வெற்றியழகன் அவர்கள் எனக்கு வெண்பாவை சொல்லிக் கொடுத்து விட்டார். எப்படி என்றால் மாமுன் நிறை விலமுன் நேர் எதுகை, அதன் பிறகு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியுமாறு அமைப்பது தான் வெண்பா என்று சுருக்கமாக ஒரு மணித்துளியிலே எனக்கு சொன்னதை அதை வைத்து நான் எழுதி
அவரிடமும் குமரிச்செழியன் அவர்களிடமும் காட்டி வெண்பாவிலே சிறந்த பெயர் பெற்றுவிட்டேன். அப்பொழுது நமது மா செங்குட்டன் அவர்களுடைய கவியரங்கத்திற்கும் சென்று அங்கே இலக்கியங்களை பற்றியும் அறிந்து கொண்டேன். அதன் மூலமாக இப்பொழுது எழுதுவதெல்லாம் மரபு கவிதையை தான் எழுதுகிறேன். ஆனால் புது கவிதை நான் எழுதியிருக்கிறேன், கைப்பு எழுதியிருக்கிறேன். அது கூட விரைவிலே ஒரு நூல் வெளியிடுவதாக இருக்கிறேன். எனக்கு பிடித்தது கவித்துவம் இருக்க வேண்டும். அது மரபோ புதிதோ இல்லை, கவித்துவமான வரிகள் இருந்தால் அது கவிதை தான் என்பது என்னுடைய கொள்கை. சார், ஒரு மிகப்பெரிய புலவரால் முக்கியன் ஐயாவால் பட்டை திட்டப்பட்டிருக்கின்றேன். சரி, இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ஆனாலும் நான் கேட்கிறேன், பட்டுன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் பல தளங்களில் பயணிக்கிறீர்கள். புது கவிதை, துளிப்பா, மரபு கவிதை, சிறுவர் இலக்கியம் எல்லாம் எழுதுறீங்க. ரைட்டு, தங்கள் ஆற்றல் தெரிகிறது. ஆனாலும் தங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இதான் அப்படின்னு சொல்லும்படியா என்ன மரபு கவிதையா சிறுவர் இலக்கியமா அதை சொல்லுங்க. மரபு கவிதை தான். மரபு கவிதையில் எழுச்சி ஊட்டும் கவிதைகள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். உணர்ச்சி ஊட்ட கவிதையாகவும் இருக்க வேண்டும், எழுச்சி ஊட்ட கவிதையாகவும் இருக்க வேண்டும். அது மொழியையும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய, வளர்க்கக்கூடிய, உணர்வை ஊட்டக்கூடிய வரிகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எனக்கு மிகவும் பிடிக்கும். மீண்டும் மீண்டும் படிப்பேன். நான் கவிதையை மட்டும்தான் இப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறேன், நேசித்து கொண்டிருக்கிறேன். அது புது கவிதையோ மரபு கவிதை இல்லை என்றாலும் மரபு கவிதை தான் எனக்கு பிடிக்கும். தெளிவாக தெளிவிட அனைத்தும் தங்களுக்கு பிடித்திருந்தாலும் உச்சத்தில் இருப்பது மரபு கவிதை. மரபு கவிஞர் தாங்கள் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அருமை அருமை. சார், அதனால்தான் மரபுக்கு வாருங்கள் என்ற ஒரு நூலை நான் எழுதி ஒரு ஆண்டாக கையில் வைத்திருந்து ஐயா புலவர் வெற்றியாளரிடம் கொடுத்து அது சரிதானா என்று சரிபார்த்து அதன் பின்பு வெளியிட்டு அதுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக சிறந்த நூல் வெளியிடும் ஒரு திட்டத்தின் மூலமாக எனக்கு அதற்கு கொடுக்க வேண்டிய 30,000 என்று நினைக்கிறேன். அதற்காக வேண்டிய செலவை முழுவதாக தமிழ் வளர்ச்சித்துறை ஏற்றுக்கொண்டு அந்த நூல் வெளியிடுவதற்கு உதவி செய்தது. அந்த தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதும் தமிழ் வளர்ப்பே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அருமை அருமை. அந்த நூலை நானும் படித்திருக்கிறேன் ஐயா, அதனை சொல்கிறேன். வெண்பா ஏகப்பட்ட வஞ்சி தாழ்சை நிறைய இலக்கணவின் வகைகள், ஆசிரியப்பாவின் வகைகள், கலித்துறை, கலிப்பா என்று படித்தேன். அனைத்திற்கும் என்னுடைய கவிதைகளே எழுதி அதை பிரித்து காட்டி நேர் நேர் நிறை நேர் என்று பிரித்து காட்டி அது இந்த வகையிலே இந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற வரைமுறையையும் காட்டி அது எழுதியிருக்கிறேன். அதில் ஐயா குமரிச்செழியன் அவர்களும் வெற்றியாளன் அவர்களும் தன்னுடைய சொந்த பாடலே எழுதி பிரித்து காட்டி மரபுக்கு வார்கள் என்ற கவிதை நூலை வெளியிட்டிருப்பவர் இவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அனைவரும் வெண்பாவிற்கு இலக்கணம் வேறு நூல்களில் இருந்து தான் எடுத்துக்காட்டு காட்டுவார்கள். ஆனால் இவர்தான் அனைத்து கவிதைகளுக்கும் அவருடைய சொந்த பாவையை எழுதி பிரித்து காட்டியிருக்கிறார். அது ஒரு சிறப்பு இந்த நூலிலே என்று பாராட்டியிருக்கிறார்கள். இலக்கண நூல் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, நிச்சயமாக அளப்பரிய திறமைகளை தாங்கி நிற்கும் தாங்கள் பல்வேறு இலக்கிய அமைப்புகளோடு நிச்சயம் தொடர்பில் இருப்பீர்கள். அது குறிப்பிட்ட சில அமைப்புகளை மட்டும் வாசகர்களுக்காக சொல்லுங்கள். எனக்கு அதில் முதலாக இருப்பது பாரதிய கலைக்கழகம். 1950 தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு நான் பிறந்த ஆண்டாக அது கொல்லப்பட்ட அந்த அமைப்பு. பாரதி சுராஜ் அவர்கள் தான் இருக்கும் வரை 92 வரைக்கும் இருந்தார். அது வரைக்கும் அதை கட்டி காத்து கொண்டிருந்தார். அதிலே செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஐயா குமரிச்செழியன் அவர்கள் என்னை அங்கே அறிமுகப்படுத்தினார். 1-2 ஆண்டுகளிலேயே அவர் தலைவராகவும் நான் செயலாளராகவும் அதிலே சேர்ந்து பல இலக்கிய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ அதிலே கவியரங்கம் நடத்தி நூல்கள் வெளியிட்டு சிலரை பாராட்டி, இலக்கியவாதிகளை பாராட்டி நாங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கிடையிலே வாசல் வசந்த பிரியன் அவர்கள் நாம் ஒரு தனியாக ஒரு அமைப்பு தொடங்கலாம் என்று சொன்னார். எனவே வாசல் வசந்த பிரியனும் நானும் குமரிச்செழியன் அவர்களும்
3 பேரும் இணைந்து பொதிகை தொலைக்காட்சியிலே பணியாற்றிய செல்வராஜ் என்பவரும் இணைந்து முதலாக அதற்கு ஐடியா கொடுத்ததே பொதிகை செல்வராஜன் அவர்கள் தான். அந்த செல்வராஜ் மூலமாக நாங்கள் இணைந்து 4 பேரும் அதை வாசல் கவிதை, அது வாசல் என்று ஏன் பெயர் வைத்தீர்கள், வாசல் என்று தமிழ் இல்லையே என்று ஐயா கவிக்கொண்டல் செங்குட்டுவன் அவர்கள் கூறினார்கள். அதற்கு வசந்த பிரியன் அவர்கள் சொன்னார்கள், வாசல் என்பது வாயிலாக இருப்பது, முதலாக கவிதை எழுத வேண்டும் என்று விரும்பக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் அழைத்து அவர்களுக்கு வாசலாக இது இருக்கும், அருமையான நுழைவு வாயில் இந்த அமைப்பு என்று சொல்லி ஒவ்வொரு கல்லூரி விடுதியிலும் சென்று அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை, முத்து என்ற ஒரு கல்லூரி மாணவர் எங்களுக்கு பொருளாளராக வந்தார். அப்பொழுது அந்த முத்து கோடம்பாக்கத்தில் விடுதியில் தங்கி இருந்து பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். அவர் மூலமாக அவர்களுடைய விடுதிகளுக்கெல்லாம் சென்று அங்கே மாணவர்களுக்கு எழுச்சி ஊட்டி கவிதை எழுதுங்கள், தமிழை பரப்புங்கள், தாய் தமிழை நீங்கள் உயிராக நேசியுங்கள் என்று கூறி அந்த மாணவர்களை அழைத்து வந்து முதலாக கவிதை பாட வைத்த வாசல் கவிதை அமைப்பு. எனவே அது வாசலாகவே இருக்கட்டும் என்று ஐயா வாசல் வசந்த பிரியன் அவர்கள் செங்குட்டுவனார் அவர்களிடம் சொல்லி அவரும் வந்து பல முறை அதில் தலைமை தாங்கி சிறப்புரையை மாற்றியிருக்கிறார், நூல்களையும் வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிறார். அவர்களுக்கும் வாசல் கவிதையின் சார்பாக நன்றி. கவிஞர் வாசல் எழிலன் அவர்களே, உங்களது இலக்கிய அனுபவங்களை மிகவும் தெளிவாகவும் சுவையாகவும் மின்னல் கலைக்கூடம் வாசகர்களுக்கு வழங்கியிருக்கின்றீர்கள். இது அவர்களுக்கு மிகவும் பயன் தரும். 2000 ஆண்டிலே மின்னல் கலைக்கூடம் பொதிகை மின்னல் இதழை வெளியிட்ட போது முதல் இதழுக்கு தங்களுடைய மகள் ஜான்சியின் பெயரிலே வாசர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தீர்கள். அதுதான் பொதிகை மின்னலுக்கு வந்த முதல் வாசகர் கடிதம். பொதிகை மின்னலின் முதல் வாசகர் என்ற வகையிலும் நீங்கள் மின்னல் கலைக்கூடத்தை பெருமைப்படுத்தி இருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம். Subscribe மின்னல் கலைக்கூடம்.